ஹாய் ஆல், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பசங்களுக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி தேங்காய் பால் சாதமும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் வைக்கலான் இருக்கேன். கொஞ்சமாக ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து கொஞ்சம் மீடியமாக குக் பண்ணால் போதும். கோல்டன் ஃப்ரை வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு சின்னதாக ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகா, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா எடுத்து சேர்த்து நல்லா தக்காளி நல்லா மேஷ் ஆகிற மாதிரி குக் பண்ணிக்கணும். இதெல்லாம் சேர்த்து குக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் சேர்த்துக்கணும். இப்போ 1 டம்ளர் அரிசி போட்டோம் அப்படின்னா 2 டம்ளர் தண்ணி விட்டால் போதும். 2 டம்ளர் தேங்காய் பால் தண்ணிக்கு பதிலாக நான் தேங்காய் பால் சேர்க்குறேன். இந்த தேங்காய் பால் நல்லா ஒரு கொதி வந்ததும் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்து நான் என்ன பண்ணுவேன்னா அரிசி சேர்த்ததும் ஒரு கொதி வந்ததும் குக்கர் மூடியை போட்டு அப்படியே சிம்மில் வச்சுருவேன். சிம்மில் வச்சோம்னா கரெக்டாக 20 மினிட்ஸ் ஆனோன்னா ஆஃப் பண்ணிட்டோம்னா பிடிக்காது கொள்ளாது, நல்லா சூப்பராகவே குக் ஆகிருக்கும். அரிசியை மட்டும் ஒரு 1/2 hour ஊற வச்சிடணும். நல்லா களைஞ்சிட்டு ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக ரெடி ஆயிரும் தேங்காய் பால் சாதம். பசங்களுக்கு காரமே இல்லாமல் அதுங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். இதுக்கு பன்னீர் கிரேவி நல்லாயிருக்கும், பன்னீர் பட்டாணி கிரேவி நல்லாயிருக்கும். நான் பசங்களுக்கு இன்றைக்கி உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி கொடுக்க போகிறேன். உருளைக்கிழங்கு சிம்பிளான ஒரு ரெசிபி தான், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அது மாதிரி நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கட் பண்ணியிருக்க உருளைக்கிழங்கை தோசைக்கல்லில் போட்டு லைட்டாக தண்ணி தெளித்து ஃபஸ்ட்டு ஹாஃப் குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூனுக்கு கம்மியாகவே மிளகாத்தூளும் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் மட்டும் சேர்த்து ஃப்ரை பண்ணிட்டோம்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிரும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.